Hello viewers, welcome to EKALAVYA ACADEMY. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா previous computer science net set questions தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி 37 questions வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்மளுடைய 38வது கேள்வி. ஒருவேளை நீங்க அந்த 37 வீடியோஸ் பார்க்கல அப்படினா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாத்துடுங்க. ஸோ வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ பிளேலிஸ்டோட நேம் வந்து TNSET 2021 CS. ஓகேங்களா? உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் பாருங்கள். The decimal floating point number minus 40.1 represented using IEEE 754 32-bit representation and written in hexadecimal form. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே IEEE 754 32 பிட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 32 பிட்டை நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா சைன் பிட், எக்ஸ்பனன்ட் பிட், மேண்டிஸா பிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ சைன் பிட் வந்து 1 பிட்டு, எக்ஸ்பனன்ட் பிட் வந்து 8 பிட்ஸு. ஓகேங்களா? தென் மேண்டிஸா வந்து 23 பிட்ஸ். ஸோ சைன் பிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்னா 0 போடுவோம், நெகட்டிவ் நம்பர்னா 1 போடுவோம். ஸோ இந்த எக்ஸ்பனன்ட் பிட் அண்ட் மேண்டிஸா பிட் வந்து இந்த நம்பர் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நம்பரில் பாருங்கள் -40.1 இருக்குது. ஸோ 40 ஃபர்ஸ்ட் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ 40க்கு என்ன வருது பாருங்கள், 10100 வருதுங்க. அடுத்தது 0.1 வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ 0.1 பண்ணல 0.2, 0.2 into 2 0.4, 0.4 into 2 வந்து 0.8, 0.8 into 2 வந்து 1.6, again 0.6 into 2 1.2, then 0.2 into 2 that is 0.4, 0.4 into 2 0.8, 0.8 into 1.6. இல்லைங்களா? ஸோ இது வந்து கண்டினியூ அப்படி ரெக்கரிங்காக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த பீட் வந்து ஃபாலோ ஆகுது 0011, தென் அதே மாதிரி 0011 வந்து ஃபாலோ ஆகி வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூஸும் இங்கே எழுத போகிறோம். ஸோ எழுத உங்களுக்கு 00011 அகைன் 0011. ஓகேங்களா? இப்போது இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ சேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ எத்தனை பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இப்போ எப்படி மாறிடும்னா 1.01 000 000 11 0011 into 2 to the power of 5. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்க நம்பரை சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்பனன்ட் பிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பனன்ட் பிட்டுக்கு வந்து 127ஓட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்க அந்த 5 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 132. ஸோ அகைன் 132 நீங்கள் பைனரியாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ 132 நீங்கள் பைனரியாக சேஞ்ச் பண்ணிவிட உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1000100. ஸோ உங்களுக்கு வந்து 132 நீங்கள் பைனரியாக சேஞ்ச் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சைன் பிட். சைன் பிட் வந்து 1 பிட். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் நம்பர் தான், அதனால் 1ன்னு போடுவீங்க. 1. அடுத்தது கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பனன்ட் போட்டு எழுதுவீங்க. நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம எழுத வேண்டியது மேண்டிஸா பார்ட். மேண்டிஸா வந்து 23 பிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க எல்லாமே மேண்டிஸா தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம எழுதுகிறோம். ஸோ எழுதும் போது 0100 000 11 0011. ஸோ 4 8 12 14 வந்திருக்கு. 14 16 20. So check it.
from 4, 8, 12, 16, 18, 20, 22, then we are on 0. Okay. So the final answer is in hexadecimal format. So அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 4 bits எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு 4 bits, இது 4 bits, இது ஒரு 4 bits, தென் இந்த இது செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 1100 வந்து எந்த நம்பருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா 12க்கு. ஓகேங்களா? ஸோ 12 அப்படிங்கும்போது ஹெக்ஸாடெசிமலில் அது வந்து C. 0010 மீன்ஸ் 2. 0010 மீன்ஸ் 2. ஸோ இது வந்து 0. 110 மீன்ஸ் 6. 6 then 6 then 6. ஸோ ஆன்சர் பாருங்கள் C220046. ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சம்மந்தமாக ஒர்க் அவுட் பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 85.125 வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும் யூஸிங் த IEEE 75432 bit representation. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.